12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் நிதிக்குழு சார்ந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நிதிக்குழு கொடுத்துருப்பாங்கப்பா, அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நிதிக்குழு அமைக்கிறதுக்கான ஆர்டிகிள் என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 280 நிதிக்குழு அமைக்கிறதுக்கான ஆர்டிகிள். ஸோ குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு நிதிக்குழுவை அமைப்பார். சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருப்பார் இந்த ஒருத்தர். அதில் இந்த 4 பேர்த்தில் 3 பேர் எடுத்துக்கங்க. 3 பேர் வந்து ஒருத்தர் நிதி நிர்வாகம் சார்ந்து, இன்னொருத்தர் பொருளாதாரம் சார்ந்து, இன்னொருத்தர் பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை சார்ந்து 3 பேர் இருப்பாங்க. கடைசியா ஒரு உறுப்பினர் என்ன தகுதியோட இருப்பார் அப்படின்னா, உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர். ஸோ மொத்தம் 5 பேர் கொண்ட நிதிக்குழு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அமைக்கப்படும். ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா இதுவரை 16 நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு 2025 நவம்பர் மாசத்துப்படி 16 நிதிக்குழு அமைச்சிருக்காங்க. இப்ப 16வது நிதிக்குழுவோட தலைவர் பேர் என்ன அப்படின்னா அரவிந்த் பன்காரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அரவிந்த் பன்காரியா தான் 16வது நிதிக்குழுவோட தலைவர். இந்த நிதிக்குழுவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரி வரும் பார்த்தீங்களா, நிறைய வரி நம்ம கட்டியிருப்போம். அந்த வரி வந்து மாநில அரசாங்கங்களுக்கு எவ்வளவு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் இந்த நிதிக்குழுவோட அறிக்கை. 15வது நிதிக்குழு வந்து என்.கே. சிங் தலைமையில் அமைச்சாங்க. அவங்க எவ்வளவு வரி பிரித்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 41% வரி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 16வது நிதிக்குழு அறிக்கை வந்து கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. அது எவ்வளவு சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 15வது நிதிக்குழு படி 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிச்சிருக்காங்க. சரியா? இந்த 16வது நிதிக்குழு வந்துட்டு 2026-27 இந்த நிதியாண்டுல இருந்து 5 ஆண்டுகளுக்கு அமல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம மேதகு அப்படின்ற பேர்ல தொடர்ச்சியா 3 மாதங்களுக்கு இப்போ வெளிவிட்டிருக்கோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 கரண்ட் அஃபேர்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் 50 ருபீஸ் சென்ட் பண்ணுங்க. 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி இது வாங்கிக்கலாம். சப்போஸ் சிங்கிள் ஏதாச்சும் ஒரு மந்த்துக்கு வேணும் அப்படின்னா 20 ருபீஸ் சென்ட் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். ஜிபே, வாட்ஸ்அப் ரெண்டுக்கும் சேம் நம்பர் தான். நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன்ப்பா. இந்த இது எந்த புக்கில் இருக்குன்னா 12th பாலிட்டி புக்கில். சரியா? 12th பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 5வது லெசன் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.